அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஜியோ பாலிட்டிக்ஸில் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். டாலரைசேஷன். இது நம்ம பல தருணங்களில் பார்த்த விஷயம்தான். ஆனால் இப்போ இது ரொம்ப வேகம் எடுத்திருக்கின்றது. அண்ணன் ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் எல்லாம் இந்த கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க, வினை வேகமாற்றி, அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்கு இந்த ப்ராசஸை. அதில் இன்னொரு காரணமாக பார்க்கப்படுவது இந்த தங்கம் வெள்ளி விலை உயர்வு அப்படின்றது. கண்ணாபின்னான்னு விலை ஏறி இருக்குதுங்க. 10,000 ரூபா ஒரு சவரன் இருந்த காலம் போயிட்டு இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு ஒரு கிராம் கூட வாங்க முடியாத நிலைமை. ஒரு சவரனுக்கு 8,000 ரூபா, 9,000 ரூபா, 10,000 ரூபாலாம் ஒரே நாளில் குப்புன்னு ஏறுதுங்க. தலை சுத்துது. அதுவும் வெள்ளி கேட்கவே வேணாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலைக்கும் இப்போ இருந்த விலைக்கும் கண்ணாபின்னான்னு நினைச்சே பார்க்க முடியல. என்னங்கய்யா நடக்குது இங்க அப்படின்னு. அட்லீஸ்ட் சில்வராவது இண்டஸ்ட்ரியல் யூஸ் நிறைய இருக்குதுங்க. ஆனால் தங்கம் இதுதான் ஒரு சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஏன்னா உலகம் முழுக்க அப்படியே டாலரை ஒதுக்கிட்டு எல்லாமே கோல்டு பேக்டு கரன்சி அப்படி போகிறாங்களா அப்படின்னு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அண்ணன் ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள். அதில் சந்தேகம் கிடையாது. இதில் அந்த ரஷ்யாவுடைய அசெட்ஸ் அதை ஃப்ரீஸ் பண்ணது, இது ஒரு பெரிய டிப்பிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இதனால் உலக நாடுகள்லாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாம் பாட்டுக்கு டாலரில், ஈவன் ஃபார் தட் மேட்டர் யூரோவில் அவங்க நாட்டில் நம்ம போட்டு வச்சுருந்தோம்னு சொன்னால் நாளைக்கு இல்லை 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 இந்த பிரசிடென்ட் எனக்கு ஆகலை, அதனால் அதை ஃப்ரீஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்லாம், நம்ம நாட்டு மக்களுடைய பணம், இதெல்லாம் ஓவர் நைட்டில் காணாமல் போயிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணுறது? அப்போ இதுக்கு என்ன வழி அப்படின்னா சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்பிக்கையான ஒரு முதலீடு தங்கம். நம்மளுக்கு தெரியும், இப்படியோ கடனோ உடனோ வாங்கி 1 கிராம் தங்கத்தை வாங்கி போட்டோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட அப்படியே மார்வாடிகளில் அடகு வச்சு அதை நம்ம காசு வாங்கிக்கலாம், உடனே நமக்கு பணம் கிடைக்கும். அண்டு கொஞ்சம் நாளாக விலை ஏறும். ஏதாவது ஒரு அவசரம் ஆத்திரம்னா அதை விற்று வீடு வாங்கலாம், இல்லை பையன் பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒரு முதலீடாகத்தான் நாமெல்லாம் தங்கத்தை பார்க்குறோம், பெருமளவு இந்தியர்கள். இதே தான் நாடுகளும் யோசிப்பாங்க. ஆனால் இந்த தடவை அந்த தங்கத்தை வாங்கி குவிக்கின்றது அமெரிக்காவில் சில பேர் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஈஸ்டில் இருக்க நாடுகள், குறிப்பாக சைனா, ரஷ்யா, இந்தியா, அதுக்கப்புறம் UAE கூட, இவங்கெல்லாம் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. என்ன அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு பாருங்க. அவங்க காசு, அவங்க தங்கத்தை வாங்குறாங்க, உங்களுக்கு ஏன் எரியுது? இப்போது இந்த பிரிக்ஸ் நாடுகள் டாலரை ஒதுக்கலாமா அப்படின்னா ட்ரம்ப் ஏற்கனவே ஒரு வார்னிங் கொடுத்தாரு. டாலரை விட்டு போனீங்க அப்படின்னா அவ்வளோதான், சும்மா இருக்க மாட்டேன், நான் எல்லார் மேலேயும் வரி போடுவேன் அப்படின்னாரு. ட்ரம்ப்புக்கு அன்றைக்கே புரிஞ்சிடுச்சு. பட் அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை அவரால். நீங்கள் எல்லாம் டாலரை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சரிங்க, இத்தனை வருஷமாக நாங்கள் டாலர் தானே யூஸ் பண்ணியிருந்தோம், ஏதாவது பிரச்சனை வந்ததா? நாங்கள் யாராவது இல்லை டாலருக்கு பதிலாக நாங்கள் வேறு எதிரையாவது ட்ரேட் பண்ணுறோன்னு என்றைக்காவது சொல்லியிருக்கோமா? ஆனால் நீங்கள் டாலரை எப்போ ஒரு வெப்பனாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அப்போ தான் நாங்கள் யோசிக்கிறோம், ஐயா இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, என்னத்துக்கு அவன் டாலரை வாங்கி வச்சுன்னு அவனுக்கு அடிமையாக இருக்கணும், நாம் யோசிக்கிறதுல என்ன தப்பு? சரி, இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு இந்தியா தலைமை ஏற்க போகின்றது. இந்த நாடுகளுடைய ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் உலகத்தினுடைய ஜிடிபியில் ஒரு 27-28% அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி, அதில் உலக ஜிடிபியில் இந்த பிரிக்ஸ் நாடுகள் மட்டும் 40% அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நாமினல் ஜிடிபிக்கும் பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி ஜிடிபிக்கும் என்ன வித்தியாசம்? இது 28%, அது 40% அப்படின்னா சரியான கேள்வி. லெட் அஸ் சே இது ஜிடிபி எல்லாமே டாலரில் தான் கணக்கிடுகின்றார்கள். ரஷ்யா 2 ட்ரில்லியன், இந்தியா 4 ட்ரில்லியன், சைனா எத்தனை ட்ரில்லியன், அமெரிக்கா எத்தனை ட்ரில்லியன் அப்படின்றது டாலரில் தான் சொல்கிறோம். நம்ம கூட இங்கே $1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு தான் இலக்கு நிர்ணயித்திருக்கின்றோம். அதனால் எல்லாத்தையுமே டாலரில் தான் நம்ம இப்போ கணக்கிட போகின்றோம். இப்போது அமெரிக்காவில் ஒருத்தர் $1000 சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மினிமம் வேஜஸ் அப்படின்னு பார்த்தாலே 1 மணி நேரத்துக்கு ஒரு $12-15 அப்படின்றது தான் நார்மல் ரேட் அங்கே. அப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னாலே ஒரு $96-120 வரைக்கும் அவருக்கு சம்பளம் வரப்போகுது. வாரத்தில் 5 நாள், நீங்கள் சாட்டர்டே சண்டே சம்பளம் இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க, அவர் தினக்கூலின்னு கூட வச்சுக்கோங்க, ஒரு 20-22 நாள் வேலை செஞ்சால் கூட குறைந்தபட்சம் ஒரு $2,500 ஒரு மாதத்துக்கு வரும். இருந்தாலும் நமக்கு கணக்கு அப்போ தான் ஈஸியாக வரும். அதனால் $1000 அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அந்த $1000 இந்தியாவில் அப்படின்னும் போது இங்கே இருக்க ஒருத்தருக்கு $1000 சம்பளம்னா $92,000 சம்பளம், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது அந்த $1000 சம்பளத்தில் ஒரு கணவன், மனைவி, 2 பசங்க, இவங்க குடும்பம் நடத்த முடியுமா அப்படின்னா ரோட்டில் தான் குடும்பம் நடத்த முடியும்.
வீடு வாடகை எடுத்தெல்லாம் குடும்பம் நடத்த முடியாது. ஆனால் அதே $1000 இந்தியாவில் 92,000 ரூபாய் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாருன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு 5 குடும்பங்கள் இதில் குடும்பம் நடத்தலாம். ஏங்க மாதத்துக்கு 18,000 ரூபா சம்பளம் வாங்கிக்கின்னு ஒரு கணவன் மனைவி 1 2 பசங்களோட குடும்பம் நடத்துகிறவங்களாம் நம்ம பார்த்தது இல்லையா? இருக்காங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஸோ அந்த $1000க்கு அமெரிக்காவில் ஒரு குடும்பமே குடும்பம் நடத்த முடியாது. ஆனால் இந்தியாவில் 5 குடும்பங்கள் ஒரு வாடகை வீடு எடுத்துக்கின்னு சோறு சாப்பிட்டுக்கின்னு குடும்பம் நடத்தலாம். ஸோ இதுதான் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், அங்கே விலைவாசி எப்படி இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரியான கணக்கு. இதைத்தான் பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு விதமாக சொல்லவா? லெட் அஸ் சே இங்கே நீங்கள் வந்து 45,000 சம்பாதிக்கிறீங்க. ஒரு கணவன் மனைவி 2 பசங்க சௌகரியமாக வாழலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த 45,000 ரூபா அப்படின்றது $500. இந்த $500 வச்சுக்கின்னு இதே கணவன் மனைவி 2 பசங்க அமெரிக்காவில் ரோட்டில் கூட குடும்பம் நடத்த முடியாது. ஸோ இப்போ புரியுதுங்களா வித்தியாசம் என்ன அப்படின்னு? அதனால் ஜிடிபி வேறு, பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி ஜிடிபி வேறு. அதில் நம்ம பிரிக்ஸ் நாடுகள் வந்து இப்போ 40% இருக்கும். இந்த பிரிக்ஸ் நாடுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க, டாலர் எதுக்கு, நமக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறதுக்கு இன்னத்துக்கு நம்ம டாலரை நம்பிட்டு இருக்கணும் அப்படின்னு. இந்த டாலருடைய டாமினன்ஸ், இந்த அரபு நாடுகள் அவங்க கிட்ட வந்து அமெரிக்கா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க 1970s. நீங்கள் வந்து இந்த ஆயில் விற்கிறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து அவங்கவுங்க காசு கொடுக்குறோம், இல்லை அதுக்கு பதிலாக சரக்கு வேறு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்லாம் இல்லாமல் ஆயில் வேணும்னா நீங்கள் டாலரில் தான் பே பண்ணணும். இந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு மட்டும் நீங்கள் ஏற்றுக்கங்க அப்படின்றாங்க. அரபு நாடுகளும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த பெட்ரோ டாலர் அப்படின்றது. இப்போ பாருங்கள், இந்தோனேஷியா, இந்தியா 2 நாடுகள். இவங்க வந்து அமெரிக்காவோட எந்த கொண்டு கொடுப்பும் கிடையாது. அவங்க நாட்டில் உற்பத்தியாவது, அவங்க எல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, அப்படியே இருக்காங்க. வெளிநாடுகளுடன் ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே இல்லை. இப்படி ஆரம்பிப்போமே. ஆனால் இந்த தொழிற்புரட்சி வந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ஆயில் அப்படின்றது ரொம்ப முக்கியமாயிடுதுங்க. இந்த பெட்ரோல் டீசல் இல்லாமல் எதுவுமே இயங்காது அப்படின்னு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் அரபு நாடுகள் கிட்ட போகிறாங்க. எங்களுக்கு வந்து பெட்ரோல் வேணும் அப்படின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்க, டாலரில் பே பண்ணு அப்படின்வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா, இந்தோனேஷியா இந்த 2 நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே கிடையாது. எல்லாமே செல்ஃப் கண்டெய்ன்டாக இருக்கின்ற காலகட்டம்னு வச்சுக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, டாலர் வேணுமே அப்படின்னா, அப்போ டாலருக்கு என்ன பண்ணுறது, எதையாவது ஒன்று ஏற்றுமதி பண்ணி டாலரை வாங்கணும். இப்போ டாலர் வேணும் அப்படின்னா அமெரிக்காவுக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணால் டாலர் கொடுப்பாங்க. சரி, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரி என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? இங்கே தான் அந்த டாலருடைய டாமினன்ஸ் அப்படின்றது ஆரம்பிக்கின்றது. இப்போ நீங்கள் இந்தோனேஷியாவுக்கு எதையோ ஒன்று ஏற்றுமதி பண்ணுறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கரன்சி தரேன்னா, இல்லை நாங்கள் வந்து ஆயில் வாங்கணும், அதுக்கு டாலர் வேணும், அதனால் எங்கள் சரக்கு உங்ககிட்ட விற்றா நீங்கள் டாலர் கொடுங்க அப்படின்றாங்க. இதே சிக்கல் தான் இந்தோனேஷியாவுக்கும். இப்போ தான் அவங்களும் வெளிநாட்டு வாணிபம் அப்படின்றத ஆரம்பிக்கின்றாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும், அவங்கக்கிட்ட இருக்க எதையாவது ஒன்று அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணி டாலர் வாங்கணும். அப்படி இல்லைன்னா வேற நாட்டுக்கு அதை விற்றுட்டு, இல்லை நீங்களாவது டாலர் கொடுக்குறீங்களா, நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்கணும், இந்தியா வந்து ஆயிலுக்கு கொடுக்கணும். அப்போ என்ன ஆகுது, சம்பந்தமே இல்லாத 2 நாடுகள் ஒருத்தரோட ஒருத்தர் வாணிகம் பண்ணணும் அப்படின்னாலுமே டாலர் தேவை அப்படின்னு ஆயிடுச்சுங்க. இதுதான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பாக இருந்தது. ஆனால் இந்த டாலர் டாமினன்ஸ் அதிகமாக இந்த உலக வணிகம் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ அந்த அளவுக்கு டாலர் தேவை. இவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் அப்படியே பிரிண்ட் அடித்து இந்தாங்க டாலர் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டேருந்து சரக்கை வாங்கிப்பாங்க. அவங்க பதிலுக்கு எந்த சரக்கையும் ஏற்றுமதி பண்ணுவது கிடையாது. அந்த பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இதுதான் ஒரு லெத்தார்ஜி செட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற கார்ப்பரேட் நிறுவனங்கள் லாபம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாக எங்கெங்கெல்லாம் வேலை செஞ்சு தயாரித்து கொடுக்குறாங்களோ அங்கே மேனுஃபேக்சரிங்கை மாற்றி போட்டாங்க. வெறும் டாலரை மட்டுமே அச்சடித்து மற்ற நாடுகளுக்கு கொடுத்து அவங்க பாட்டுக்கு சரக்கை வாங்கினுக்கிறாங்க. அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் அப்படின்றது வந்து கண்ணா பின்னான்னு இருக்குது. அதாவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றது. சீனாவில் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் 2025 அவங்களுடைய ட்ரேடு சர்ப்ளஸ் $1.2 trillion. அதாவது அவங்க இறக்குமதி பண்ணதை விட ஏற்றுமதி பண்ணது $1.2 trillion அதிகமாக இருக்கின்றது அந்த ஒரு வருஷத்தில். இது வந்து ரஷ்யாவுடைய டோட்டல் ஜிடிபியில் 60% அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய நாடு ரஷ்யா. அவங்களுடைய மொத்த உற்பத்தியில் 60% இவங்க வியாபாரம் பண்ணியே சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு
அவங்களுடைய வாணிபம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்காங்க. அமெரிக்காவோட சீனாவுடைய ட்ரேட் சர்ப்ளஸ் அதுவும் வந்து கண்ணாபின்னான்னு இருக்குது. ஏன்னா அமெரிக்கா வாங்கிக்கினே இருக்கிறாங்க, ஒன்றும் தயாரிக்கிறது கிடையாது, விற்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எத்தனை நாளைக்கு இந்த மாதிரியே ஓடிட்டு இருக்கும்? இப்போ சீனா என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில அரபு நாடுகள், குறிப்பாக சவுதி அரேபியா, இவங்ககிட்டலாம் ஆயில் வாங்கும்போது, எதுக்குங்க டாலரு, நாங்கள் வந்து எங்கள் சைனீஸ் யுவானில் தரோம், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க, எங்ககிட்ட தான் வாங்குறதுக்கு நிறைய சாமான் இருக்குல்ல, அதனால நீங்கள் அந்த யுவானை திருப்பி கொடுத்து வாங்கிக்கோங்க, எதுக்கு வந்து காதை சுற்றி மூக்க தொடணும், டாலருக்கு ஏன் போனோம் அப்படின்னு அதுவும் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டுருக்கு. இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அவங்களோட ஒரு டீல். வழக்கம் போல் நாமளும் வந்து அந்த ருப்பியில் காசு கொடுக்குறாங்க. சரி, பட் அந்த அளவுக்கு யுஏஇ இந்தியாவில் என்ன வாங்க முடியும்னா பரவாயில்ல, நீங்கள் வாங்குற அளவுக்கு வாங்குங்க, மீதியை வந்து இங்கே இருக்கிற தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா அரபு நாடுகளுக்கு நல்லாவே தெரியும், ஆயில் அப்படின்றது வந்து அது தலைமுறைக்கும் நிற்காது. லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அப்படின்ட்டு இந்த க்ரீன் எனர்ஜின்னு போயிட்டு இருக்காங்க. ஆயிலுடைய தேவை குறைந்து விட்டது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம எக்கானமி அடி வாங்கிறோம். அதனால் இப்போவே வர லாபத்தை புத்திசாலித்தனமாக டெபாசிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வருங்காலத்தை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதில் சீனா, இந்தியா 2 பேரும் மிகப்பெரிய ஆயில் இம்போர்ட்டர்ஸ். அப்போ இவங்களுடைய அந்த ஆயில் டிரான்சாக்ஷன் அப்படின்றது டாலரை விட்டு ருப்பிலையும் யுவான்லையும் போக ஆரம்பிச்சிடுச்சின்னு சொன்னால் தட் மச் அமௌண்ட் ஆஃப் டாலர் அதற்கான தேவை குறைகின்றது. இப்போ பிரிக்ஸ் நாடுகள் என்ன பண்ணுறாங்க, நமக்குள்ள நம்ம ஒருத்தர் வாணிகம் பண்ணிக்கும் போது அந்த டிஜிட்டல் கரன்சி அப்படின்றாங்க, இங்கே ருப்பிலேருந்து அங்கேருந்து இங்கே யுவான்லேருந்து இல்லை ரூபிள்லேருந்து இப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எலக்ட்ரானிக்கலாக, டாலர் தேவையில்லை அப்படின்ற கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லா யோசிக்கணும், 40% இன் டெர்ம்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் பவர் பாரிட்டி ஜிடிபி. அப்போ இவங்க டாலரை ஒதுக்கிட்டு இவங்களுக்குள்ள நடக்கிற வர்த்தகத்தை லோக்கல் கரன்சிலேயே பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னா இன்னொரு இடத்துல இருந்து டாலர் ஒதுக்கப்படுகின்றது. இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், சார் என்ன இருந்தாலும் வந்து இந்த 10 நாடுகள் இன்னும் கொஞ்சம் சேர்றாங்க, 15-20 நாடுகள் கூட வச்சுப்போமே, இவங்களுக்குள்ள மட்டுமா வந்து வாணிகம் பண்ணிட்டு இருக்க முடியும்? மற்ற நாடுகளோட ட்ரேட் பண்ணும்போது அவங்க டாலர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நல்ல கேள்விதான், கரெக்டு. இந்த சிஸ்டத்துக்குள்ள வராதவங்களோட நாங்கள் டாலரில் ட்ரேட் பண்ணிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு யூரோப்பியன் யூனியன் அவங்க வந்து ரைட்டு நம்ம யூரோலேயே ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டாலருக்கு அடுத்தது யூரோ வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் கரன்சியாக இருக்குது. அங்கேயும் டாலருடைய தேவை குறைகின்றது. புரியுதுங்களா? இப்போது இந்தியா யூரோப்பியன் யூனியன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம டாலருக்கு எதுக்கு போனோம், யூரோலேயே டிரான்சாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இது மிகப்பெரிய ஒரு மார்க்கெட், ரெண்டும் சேர்ந்தது. இங்கேயும் டாலர் ஒதுக்கி தள்ளப்படுகின்றது. அதே மாதிரி சைனா அவங்க வந்து யூரோப்பியன் யூனியன்ல சரி ரைட்டு யுவான் யூரோ இப்படியே போகலாம். என்னங்க இது, இப்படி எல்லாருமே வந்து டாலரை ஒதுக்கி தள்ளிட்டு போனீங்கன்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க? நோட்டு அடிச்சு எங்கே விற்பாங்க? ஏன்னா டாலர் யாரும் சீந்தறதா இல்லை. இதுதான் இன்றைக்கு அமெரிக்காவுக்குன்ற மிகப்பெரிய சிக்கல். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், டகால்னு கீழே விழுந்ததுங்க. விழுந்துட்டு வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 70-80% ரெக்கவர் ஆகிடுச்சு அமெரிக்காவில். உலக நாடுகளில் மற்ற நாடுகள்லாம் வந்து அந்த தங்கத்தோட விலை ஸ்டேபிளாக அப்படியே தான் இருக்குது. அதாவது ஏறினதாக தான் இருக்குது, பெருசாக ஃப்ளக்சுவேஷன் இல்லை. அமெரிக்காவில் இந்த ஷார்ட் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடித்து டகால்னு கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு $3.2 trillion வைப்டு அவுட். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 45 minutesல இந்த $3.2 trillion கீழே போனது ஒரு $2.5 trillion மறுபடியும் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படிங்க அமெரிக்காவில் மட்டும் இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்குது அப்படின்னா அதுதான் இது மேனிப்புலேஷன். அமெரிக்காவில் என்ன சொல்கிறாங்க, சீனா உள்ள பூந்து ஏதோ பண்ணுறாங்க அவங்க ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக அப்படின்னு. வேற மற்றவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்கன் பேங்கர்ஸ் அவங்க வந்து இந்த ஃபிசிக்கல் கோல்டை விட பேப்பர் தான் முக்கியம் அப்படின்றதுக்காக இவங்க இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. பட் உலக அளவில் மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க்ஸ் அவங்கெல்லாம் வந்து இந்த யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அமெரிக்க கவர்மெண்ட்டோடைய கடன் பத்திரங்கள், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவில் திருப்பி கொடுத்துட்டு தங்கத்தை வாங்கினுக்கிறாங்க. இதுவும் ஒரு காரணம் அமெரிக்காவுக்கு கடுப்பாகிறதுக்கு. ஏன்னா அவங்க கடன் பத்திரங்களை யாருமே வாங்கலை அப்படின்னு சொன்னால் அப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம். ஞாபகம் இருக்கா, ஒரு காலகட்டத்தில் 36% வட்டி, அதுக்கப்புறம் 3% ஊக்கத்தொகையெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ அந்த 3% 4% அப்படின்னு போயிட்டு ஒரு 5-6%, அவ்வளோ கூட வேணாங்க, அந்த பாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 1% இன்க்ரீஸ் ஆனாலே
அமெரிக்கா வந்து வட்டி கட்ட வேண்டிய தொகை வந்து கன்னாவினான்னு ஏறும். ஆல்ரெடி அமெரிக்கா வட்டிக்கு செலவு பண்ணுற தொகை அவங்களுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை தாண்டி விட்டது. ஒரு கணக்கு சொல்லுவாங்க, எப்போ வந்து ஒரு நாட்டுடைய அந்த டெட் சர்வீசிங், கடனுக்கு வட்டி கட்டுறது அவங்க மிலிட்ரிக்கு செலவு பண்ணுறதை விட அதிகமாக இருக்குதோ அப்போவே அந்த நாடு கொலாப்ஸ் ஆக ஆரம்பித்து விட்டது அப்படின்வாங்க. அந்த கட்டத்தில் தான் அமெரிக்கா இருக்கின்றது. அண்ட் தேங்க்ஃபுல்லி அண்ணன் ட்ரம்ப் வந்த பிறகு தான் இந்த டிரான்சிஷனும் நடந்திருக்கின்றது. அவர் வேற சமீபத்தில் சொல்லியிருக்காரு, இன்னும் இன்கம் டேக்ஸ் ரூலில் மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறோம், நீ இனிமேல் இன்கம் டேக்ஸே கட்ட வேண்டாம். எப்படி கட்டாமல் அந்த பணம் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதான் டாரிஃபில் நிறைய வருது அப்படின்னு. ஐயோ, அந்த நாட்டில் இருக்க மக்கள் முட்டாள்களா இல்லை என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. டாரிஃப்ன்றது என்னங்க? அமெரிக்க மக்கள் பே பண்ணுறாங்க, சீனாவோ இந்தியாவோ பே பண்ணுறது இல்லை. ஆனால் இது கூட புரியாமல் டாரிஃபில் பாருங்க அப்படியே பில்லியன்ஸாக வந்து கொட்டுது. இதை வச்சு நான் உங்களுக்கு வந்து 2500 ரூபாய்க்கு செக்கு கொடுக்குறேன். ஆமாம், இதெல்லாம் அவர் சொல்லிக்கிறாரு. கேட்டால் நானா சொன்னேன், எப்போ சொன்னேன் அப்படின்ட்டாரு. ஆனால் ஆக்சுவலாக அவர் சொன்னார். ஸோ அந்த டீடாலரைசேஷன் அது வந்து வேகம் எடுக்கின்றது. விரைவிலேயே அது வந்து டாலரை ஒழிச்சு கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழு காரணம் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் தானே தவிர வேற யாரும் கிடையாது. ஸோ அதனாலையும் சொல்கிறேன், அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வந்தது ரொம்ப நல்லது அப்படின்னு. ஆனால் இது வந்து இந்த லாஜிக்கல் கன்க்ளூஷன், டாலரை ஒரேடியாக ஒழிச்சிட முடியுமா அப்படின்னா இதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது. இப்போ அந்த யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இதையெல்லாம் லெட்டஸ் சே சைனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரெஷரி பாண்டெல்லாம் பெருமளவு குறைச்சிட்டாங்க, அதை வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவுடைய கடன் பத்திரம் வாங்கியிருக்கீங்க, சே 10 கோடி டாலர்னு கூட வச்சுக்கோங்களேன். இதை பத்திரத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துட்றீங்க. திருப்பி கொடுத்தீங்கன்னா அப்போ அதுக்கு பதிலாக அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, அந்த 10 கோடி டாலர் தான் கொடுப்பாங்க, கேஷாக வரும். கரெக்டாக? அப்போ அந்த 10 கோடி டாலரை நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று அமெரிக்காவில் இருக்க பேங்க்கில் போட்டு வச்சுட்டு அதில் ஏதோ 0.5% 1% இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அதை வாங்கிக்கணும், கேஷ் ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த 10 கோடி டாலர் அப்படின்றத மற்ற நாடுகளில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆர் மற்ற நாடுகளில் சரக்கு வாங்கிறதுக்கு இதை வந்து காசாக கொடுக்கலாம். பட் ஏற்கனவே $1.2 ட்ரில்லியன் எக்ஸஸாக வச்சுன்னுக்கிறீங்க. இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கும் போது நீங்கள் வந்து அதை கொண்டு போயிட்டு வாங்குறதுன்றதெல்லாம் வேலை இல்லாத வேலை. இந்த $1.2 ட்ரில்லியன் எடுத்துக்காங்க, சர்ப்ளஸ் இருக்குது. இதை என்ன பண்ணுவாங்க, எப்படி ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் கோடவுனில் அப்படியே ரூபா நோட்டாக போட்டு வைப்பாங்களா? ஸோ இதைத்தான் வந்து முன்னாடி யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க சைனா. இப்போ வந்து அமெரிக்காவை நம்ப முடியாதுன்றதுனால தங்கமாக வாங்கி குவிக்கிறாங்க. இப்போ புரியுதுங்களா, தங்கம் விலை வெள்ளி விலை ஏன் ஏறுது அப்படின்னு. இது மொத்தத்துக்கும் வாங்கலை, பட் ஸ்டில் அதிகமாக தங்கத்தை வாங்கி குவித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ அந்த 10 கோடி டாலருக்கு வருவோம். அந்த டாலராக கொடுத்த உடனே இல்லையா அதை அந்த சென்ட்ரல் பேங்க்குக்கு கொண்டு வந்துட்டு இந்த சைனாவில் யூஸ் பண்ணணும், யுவான்ஸாக தான் யூஸ் பண்ணணும். அப்போது அந்த டாலரை மார்க்கெட்டில் விற்று யுவானை வந்து சென்ட்ரல் பேங்க் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது டாலர் வந்து குவியும், அந்த யுவானுக்கான தேவை அதிகமாகும், டிமாண்ட் அண்ட் சப்ளை கேப். அப்போ என்ன ஆகும், அந்த யுவானுடைய வேல்யூ அகைன்ஸ்ட் டாலர் ரைஸ் ஆகும். அப்படி ரைஸ் ஆச்சுன்னு சொன்னால் இது சீனாவுக்கு தான் அடி, அமெரிக்காவுக்கு கிடையாது. அமெரிக்காவுக்கு இது லட்டு மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு சொல்கிறேன், ஏற்கனவே அந்த ஜப்பான் விஷயத்தில் நம்ம பார்த்தோம். லெட்டஸ் சே ஒரு டாலருக்கு வந்து 10 யுவான் அப்படின்னு வச்சுப்போம். கணக்கு சுலபமாக இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாக்டாக இதுவான்னு கேட்காதீங்க. அப்போ அந்த யுவான் ஸ்ட்ரென்தன் ஆன பிறகு அப்போ இனிமே வந்து ஒரு டாலருக்கு 5 யுவான் தான், 10 யுவான் கிடைக்காது அப்படின்னு ஆயிடுச்சுன்னு சொன்னால், இவங்க யுவானில் தானே தயாரித்து வெளிநாட்டுக்கு வைக்கிறாங்க. ஜப்பான் கதையே தான். இது நாள் வரைக்கும் வந்து லெட்டஸ் சே 40 யுவான் ஒரு டிஷர்ட்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து $4 இருந்தது. இப்போ அந்த 5 யுவான் = $1 அப்படின்னு ஆன பிறகு அதே டிஷர்ட் $8 ஆயிரும் அமெரிக்காவில். ஓவர் நைட்டு விலை டபுளாக ஏறிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, சைனீஸ் கார்மெண்ட்ஸை வாங்க மாட்டாங்க. வேறு நாட்டிலேருந்து, பங்களாதேஷ்லேருந்து வருதா, வியட்நாம்லேருந்து வருதா, இந்தோனேஷியாலேருந்து வருதா, இல்லை இந்தியாவிலேருந்து வருதா, அதை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போவாங்க. ஸோ அந்த யுவானுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு லாபம், சீனாவுக்கு நஷ்டம். அது மட்டும் இல்லை, சைனா வந்து ஏராளமான ட்ரெஷரி பாண்ட் வச்சுருக்காங்க, ஃபாரின் கரன்சி ரிசர்வ் டாலர்ஸ் அதுவும் ஏராளமாக வச்சுருக்காங்க. அப்போது அதையெல்லாம் கொண்டு போய் டம்ப் பண்ணாங்கன்னா, நான் சொன்ன கணக்கு 10 வந்து 5 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அது அதிகமாகிட்டு $1 = 1 யுவான் அப்படின்னு கூட ஆகலாம். உள்நாட்டில் அதனோட இது அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபாரின் ட்ரேடில் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் சைனீஸ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் அமெரிக்கன் மார்க்கெட்டில் விற்கவே முடியாது. அதே மாதிரி தான் இந்தியா நிலைமையும். இன்றைக்கி பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க, பொருளாதார புலிகள்லாம் வந்து உட்காந்து இன்னும் செஞ்சுரி போட்டுரும் அப்படின்னு. எனக்கு என்னவோ அந்த ஆர்பிஐ வந்து
ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேம் ஆடுறாங்களோ அப்படின்னு தோணுது மார்க்கெட்டில் இன்டர்வீன் பண்ணாமல். ஏன்னா அமெரிக்காவுக்கான நமது ஏற்றுமதிகள் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 20% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சிருக்கு அப்படின்னா இங்கே எல்லாத்தையும் இழுத்து மூடி இல்லை, நம்ம வந்து மற்ற நாடுகளுக்கு அதை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ரஷ்யா, சைனா, யுஏஇ, அதுக்கப்புறம் இப்போ யூரோப்பியன் யூனியன் அப்படின்லாம் நம்ம மார்க்கெட்டை டைவர்சிஃபை பண்ணிட்டோம். இருந்தாலும் ஆர்பிஐ ஏன் இன்டர்வீன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பூம். இது நாள் வரைக்கும் வந்து லெட்டஸ் சே ஒரு டிஷர்ட் வந்து $10 நீங்கள் ரேட்டு கோட் பண்ணி வித்துட்ருக்கீங்க. இவ்வளோ நாளாக அவங்களுக்கு வந்து $10 வந்து $800 கிடச்சிருந்தது. இப்போ $920 கிடைக்குது. அப்போது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம். அதை வச்சு அவங்க வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்லை வந்து அந்த காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ்னு சொல்லுவாங்க, எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறது. எதுக்காகனா இந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரும்போது அவங்க நிறைய ரெக்ரூட்மெண்ட் வச்சுருக்காங்க. இந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ், டைஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், அந்த நூல் இடையிலேருந்து ஒவ்வொன்று என்ன அப்படின்னு நீங்கள் யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த டிஷர்ட்டு, இந்த ரெடிமேட் ஷர்ட்லாம் உள்ள ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க தெரியுமா, வால் மாதிரி ஒன்று தொங்கிட்டு இருக்குமே. ஐயோ, அது கண்ணாவினான்னு இருக்குங்க. அவ்வளோ பெரிய வாலெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன், 4-5 வாலெல்லாம் பார்த்துருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த சோஷியல் ஆடிட்டிங் வேறு ஒன்று இருக்குது. அதாவது அவங்கள நம்ம இங்கே கூப்பிடணுமா, அவங்க வந்து நம்ம கம்பெனியெல்லாம் சுற்றி பார்ப்பாங்களா, பார்த்துட்டு இங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கெல்லாம் என்ன நல்ல சம்பளம் கொடுக்குறாங்களா, அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்ட் ரூமு, அதுக்கப்புறம் அந்த லஞ்சு அது இதெல்லாம் வந்து சரியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா, அப்போ தான் நான் அவங்க கம்பெனிலேருந்து வாங்குவோம். இப்படிலாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரெகுலேஷன்ஸையெல்லாம் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அப்போது கொஞ்சம் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் இனிஷியலாக இருக்க தான் செய்யும். அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு இப்போது அந்த டாலர் விலை ஏறிச்சு பாருங்கள், அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகைன் டாலர் வந்து ஒரேடியாக ஒழிச்சு கட்டிட முடியுமா அப்படின்னா அது நடக்காது. இப்போது அமெரிக்காலேயே ட்ரம்ப் வந்தவுடனே சொன்னார், அமெரிக்கா ஷுட் பிகம் த கிரிப்டோ கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு. அது இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டாலரை வந்து ஒரு கிரிப்டோ கரன்சியாக மாற்றுறது, அதில் ட்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிரிப்டோவில் தான் நாங்கள் வந்து சரக்கை விற்போம், நீங்கள் வந்து இந்த மாதிரி டாலர் அப்படின்லாம் இது பண்ணக்கூடாது, டாலர் கன்வெர்டட் இன்ட்டு கிரிப்டோ அது மட்டும்தான், இப்படிலாம் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்க வாங்கினா தானே. உங்கள் டாலரை நாங்கள் வானான்னு சொல்கிறதுக்கே வந்து நீ இதை வெப்பனாக யூஸ் பண்ணிவிட்டு எங்களை மிரட்டி நிற்கிற அப்படின்றதுக்கு, அதுக்கப்புறம் அது வந்து கிரிப்டோவாக இருந்தானே இல்லை எப்படி இருந்தால் நான் வானான்னு முடிவு பண்ணியாச்சு, போயிட்டு வாயா அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இருக்கின்ற நாடுகள் வந்து ஒட்டுமொத்தமாக டாலரை ஒழிச்சு கட்டவும் முடியாது, அதே சமயத்தில் டாலரை நம்பிட்டும் இருக்க முடியாது. அப்படின்றதுனால தான் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட் இது. அதனால தான் எல்லாருமே வந்து இந்த கோல்டு பக்கம் திரும்பி இருக்காங்க. அடுத்தது அந்த சில்வர் இண்டஸ்ட்ரியல் யூஸ், இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வெப்பனைஸ் பண்ண மாதிரி சைனா வந்து ஜான்வரி 1 எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க சில்வருக்கு. ஆக்சுவலாக இந்த சில்வர் ரிஃபைனிங் அப்படின்றது வந்து ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் மாதிரி 60% சைனாவில் மட்டும்தான் நடக்குதான். அதில் வந்து நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 43 கம்பெனிகளுக்கு மட்டும்தான் எக்ஸ்போர்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சில்வர். அதுலேயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் வந்து பெருமளவு எக்ஸ்போர்ட் குறைந்து விட்டது. ஆன் த அதர் ஹேண்ட் நிறைய இம்போர்ட் பண்ணின்னுக்கிறாங்க சில்வரை சைனா. ஒரு ஆச்சரியமான உண்மை, 2024-25 காலகட்டத்தில் இந்தியா சில்வர் இம்போர்ட் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 6000 டன்னுக்கு மேலே நம்ம லண்டன்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம், லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. அப்போ வந்து இவ்வளோ விலை கிடையாது, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒருவேளை இதையெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்து மோடி அவர்கள் இந்த மாதிரி பண்ணாரா, அது நமக்கு தெரியாதுங்க. ஆனால் நடந்திருக்கு, அவ்வளோ மட்டும்தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் சில்வர் அதை விட பல மடங்கு அதிகமாக அந்த பேப்பர் விற்றுருக்காங்க அப்படின்றாங்க. இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுக்குறாங்க. அதை பாருங்க, இது வந்து அப் டு 100, அதாவது 1 கிலோவுக்கு 100 கிலோ வரைக்கும் பேப்பர் விற்கலாம். அது அப்படியே அவங்க பாட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு இருக்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து சகஜம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 300க்கு மேலே கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 300 கிலோவுக்கு பேப்பர் வாங்கினவங்களும் திடீர்னு வந்து என்ன வெள்ளி விலை நிறைய ஏறிச்சு, அதனால் வந்து அது மட்டும் இல்லை, லண்டன் விலைக்கும் ஷாங்காய் விலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இங்கே விட அங்கே கிட்டத்தட்ட ஒரு $25 எக்ஸ்ட்ரான்னு சொல்கிறாங்க ஷாங்காயில். அதனால் நம்ம ஃபிசிக்கல் சில்வரை வாங்கி அங்கே கொண்டு போய் விற்றோம்னா ஓவர் நைட்டில் நமக்கு இவ்வளோ கிடைக்குது அப்படின்னு எல்லாரும் பேப்பரை கொண்டு வந்து விற்றா எங்கே போவாங்க? வெள்ளி கிடையாது அந்த அளவுக்கு. இல்லை அவங்களுக்கு இல்லைப்பா வெள்ளி இல்லை, அதுக்கு விலை காசு கொடுத்துட்றோம் அப்படின்வாங்களேன். டாலர் இது வந்து ஒரு கர்ஸ் அப்படின்னு தான் சொல்வேன். இதை வந்து உடனே விட்டுடவும் முடியாது, விடாமல் இருக்கவும் முடியாது.
அப்படி கொஞ்சம் ஊறுகா மாதிரி தொட்டுக்க வேண்டிய நிலைமை விரைவிலேயே வரும். அது எவ்வளவு விரைவிலேயே அப்படிங்கிறது அண்ணன் ட்ரம்ப் இன்னும் என்னென்னலாம் பத்தியாரம் பண்ணுறார் அப்படின்றத பார்த்து தான் முடிவெடுக்க முடியும். ஸோ இதே மாதிரியே அவர் பொழுதன்னைக்கும் எல்லார் மேலேயும் டாரிஃப்னு போட்டுட்டு இருந்தாருன்னா எவென்ச்சுவலி யாரும் அமெரிக்காவுக்கு விற்க மாட்டாங்க. அமெரிக்கா தவிர மற்ற நாடுகள்லாம் ஒன்று கூடிட்டாங்க ஐயா அப்படின்னு ஆக போது அமெரிக்கா கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகி நிற்க போகுது. உங்கள் சாமானை யாரும் வாங்க போகிறது கிடையாது. விற்கிறதுக்கு உங்ககிட்ட எந்த சரக்கும் பெருசாக கிடையாது. மீண்டும் அடுத்த போல சந்திப்போம். வணக்கம்.